திமுக செயற்குழு கூட்டம் தற்பொழுது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மூத்த தலைவர் RS பாரதி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும், வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர் தந்துவிட்டு போயிருக்கிறார். கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கு. உறவுக்கு கையெடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். தீர்மானத்தோட தலைப்பாக தான் அது ஒன்றும் முடிவு பண்ணல. அந்த மாவட்ட செயலர் கலந்து இருந்த அந்த எந்த இடம் அவைலபிளோ அது ஃபீஸிபிலிட்டி அது ஏற்ற யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னது? தகவல்கள் வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்களது கட்சிக்குள்ளே கூட்டம் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்லை. இது இருந்தாலும் அங்கே சொல்கிறதா நாங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு யார் சொன்னால் சொல்லுங்கள். மாவட்ட செயலாளர் சொன்னதா யார் சொன்னால் சொல்லுங்கள். அவமான நடவடிக்கை எடுத்துடலாம். நான் சொல்கிறேன் அதுவே கட்சி மீறி சரி. பொதுவாக எங்கள் கலைஞர் எப்படி சொல்லுவாரோ, ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்வாரோ, வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது, மக்களை அணுக வேண்டும், பதவி வரும்போது தான் பணிவு இருக்கணும், அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் தலகால் தெரியாமல் ஆடக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும், இந்த பணிவோடு நடந்து மேலும் வெற்றிகளை தேடுவதற்கு வழிவகுத்தணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் பல யோகங்களை சொல்லியிருக்காங்க. துணை முதலமைச்சர் தொடர்பாக அதெல்லாம் மாவட்ட நிர்வாகிகளோட எண்ணிக்கை எதை பற்றியுமே இல்லை. இது உங்கள்கிட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 3 கொடுத்தாங்க. அதுதான் சார். அதிமுகவோட கூட்டம் நடந்திருக்கு. நிர்வாக திறனற்ற அரசு திமுக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. திமுகவை பற்றி அவர் தீர்மானம் போறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துகிட்டு இருக்குல்ல. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் கூட்டத்தில் ஆலோசித்தது தொடர்பாகவும் விவாதித்தது தொடர்பாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.